बाह्र समस्याहरू नलागोस् प्रार्थना गर्दछु। आफ्नो छोरालाई विशेष गरेर ट्रान्सलेसन गर्नको निम्ति पनि तपाईँले सहायता गर्नुहोस्, हजुरसँग प्रार्थना गर्दछु। यो शुभकार्य तपाईँ हातमा राख्दै धन्यवाद दिदी प्रार्थना प्रभु यीशु मसीहको नाममा स्वर्गीय पिता सुनि ग्रहण गर्नुहोस्। आमेन आमेन। हम लोग 1-2% पहले बाइबल से पढ़ेंगे। நாம் ஒன்று இரண்டு வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். फर्स्ट யோவான் पहला யோவான் फर्स्ट யோவான் फर्स्ट யோவான் 1 யோவான் chapter 5 ஐந்தாம் அதிகாரம் verses 10, 11 and 12. 10, 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசிக்கிறவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்கினான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். और ये टेस्टमनी के बारे में अभी जो गवाही जिसने प्रभु को ग्रहण किया, प्रभु यीशु मसीह को पाया, उसके अंदर एक गवाही और टेस्टमनी होना एकदम बहुत जरूरी है. என்னுடைய சாட்சியானது தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. தேவன் அப்படியாக என்னுடைய வாழ்விலே செய்திருக்கிறார். हम लोग बाइबल में देखता है जिधर भी जो अभी प्रभु का चेला लोग हैं वो लोग का भी क्या है गवाही है, उसका भी टेस्टमनी है. और हमारा ब्रदर भाई भक्त सिंह जो जिसका भी है, लेकिन वो लोग का वो गवाही साक्षी है जो प्रभु को कैसे पाया, प्रभु ने कैसा सामर्थ्य वो लोग का जीवन परिवर्तन किया. प्रत्येक विश्वासी लोग का वो टेस्टमनी होना जरूरी है. தேவனுடைய சாட்சியானது தேவன் மூலமாக பல மிஷினரிமார்கள், அது மட்டுமல்ல நம்மளுடைய சபையின் மூத்த ஊழியரான சகோதரன் பர்சிங் அவர்களுக்கும் தேவன் மூலமாக சாட்சியாக அவர்களுடைய ஜீவம் இருந்தது. அதே போல் என்னுடைய ஜீவியமும் தேவனுக்கு ஏற்றதாக அவருடைய நாமத்திற்கு மகிமைக்கு ஏதுவாக என்னுடைய ஜீவியமும் காணப்பட்டது. அப்படியாகவே இருந்தது. और मेरा बैकग्राउंड भी हिंदू घराना से है. என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் இந்து மதத்தை சார்ந்த பின்னணியை சார்ந்தவர்கள். நானும் அப்படியாகவே இருந்தேன். तो मैं मेरा जो पढ़ाई भी ज़्यादा नहीं है क्योंकि मेरा घराना भी उतना उच्च नहीं है. हम लोग मीडियम परिवार से मैं हूँ. நானும் மிகவும் அதிகமான கல்விகள் படித்ததில்லை. நானும் 12ஆம் 10ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறேன். நானும் உயர்ந்த டிகிரிஸ்லாம் படித்தவன் இல்லை. क्योंकि मेरा घर का सबसे बड़ा मैं ही हूँ. என்னுடைய வீட்டிலே நான் தான் அதிக படிப்பு, அதாவது 10th வரை படித்திருக்கிறேன். என்னோட கூட பிறந்தவர்கள் அதற்கு கீழாக தான் படித்திருக்கிறார்கள். நான் தான் இந்த 10th வரைக்கும் படித்திருக்கிறேன். इसलिए जो भी घर के लिए जो भी करना पड़ता था मैं ही करना पड़ता था. என்னுடைய வீட்டிற்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நானே செய்ய வேண்டியதாக இருந்தது. इसीलिए मैं अभी मेरा टेस्टमनी स्टार्ट होता है जो कतार से. इधर ही मेरा जीवन का जो मेरा नया जन्म हुआ, आत्मा का जन्म हुआ. நான் கத்தாரிலே முதலாக வேலைக்காக சென்றிருந்தேன். அங்கே தேவனை பெற்று அறிந்து கொண்டு அவரை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். 2008 में मैं कतार गया था. उस टाइम में 17 साल का था, 17 ईयर का. 17 வயதிலே நான் கத்தாரிலே வேலைக்காக சென்றிருந்தேன். அங்கேயே நான் தேவனை பற்றி அறிந்து கொண்டேன். கத்தார் ஊரிலே, கத்தார் நாட்டிலே அங்கே வேலைக்கு சென்றிருக்கிற போது அங்கேயே நான் அறிந்து கொண்டேன். और उधर जाके मैं छोटा सा कंपनी में गया था. कंपनी बोल के गया था, लेकिन उधर सप्लाई कंपनी था. बहुत काम बहुत हार्ड था. वो रोड के अंदर रोड में काम करना पड़ता था पूरा धूप में. அங்கே அப்படியாக வீதியிலே
ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது. அங்கே மிக மிக அதிகமான வெயில் கிளைமேட் இருக்கும். அங்கே இருந்து நான் வேலை செய்து அப்படியாக என்னுடைய ஜீவியத்தை கழித்து கொண்டிருந்தேன். तो उस टाइम में बहुत छोटा था और उधर का जो कतारी लोग बोलता था इतना छोटा में क्यों आया तुम, उधर पढ़ाई करने के लिए तुम्हारा समय है, अभी इधर क्यों आया, तो काम भी नहीं कर सकता है, ऐसा उम्र में आया है तुम, ऐसा बोलता था. 17 வயதிலே நான் அங்கே வேலைக்கு சென்றிருந்தேன். இப்படியாக 18 வயதுக்கு கீழே நான் சென்று நான் வேலை செய்ததுனாலே அங்கே உள்ள கம்பெனியில் உள்ளவர்கள் எல்லாம், நீ ஏன் இங்கே வந்தால், இவ்வளவு சின்ன வயசில் இங்கே வந்து ஏன் வேலை செய்கிறாய், இன்னும் உனக்கு படிப்பதற்கு வயது இருக்கிறன்றதை நீ ஏன் இங்கே வந்து வேலை செய்கிறார் என்று அங்கே உள்ள கம்பெனியில் உள்ள பொறுப்பாளர்கள் என்னிடம் கேட்பார்கள். तो ऐसा करते करते वो लोग मेरे को इतना ज़्यादा हार्ड काम करने के लिए नहीं देता था. वो थोड़ा जो अच्छा काम है जो वो काम करने के लिए देता था मेरे को. இப்படியாக அப்படி என்னோடு பேசியிருந்த போதிலும் அவர்கள் என்னை ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்து முடியாக ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து அவர்கள் என்னிடத்திலே வேலையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நானும் அதிகமாக கஷ்டப்பட்டு வேலை செய்தேன். तो ऐसा करते करते मेरा एक समय वो स्टोर में काम मिला. இப்படியாக வேலை செய்து கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டோர் என்றால் ஒரு கடையில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. जो ये केबल लाइन का था, सऊदी केबल कंपनी बोल रहा था, ये सऊदी केबल का कंपनी था. கேபிள் கம்பெனி, சவுதி கேபிள் கம்பெனி என்கிற ஒரு நிறுவனத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது அங்கே அந்த ஸ்டோரில். तो उसमें काम करता था. कंपनी था बहुत जो इंडियन कंपनी था, लेकिन वो कंपनी उसका ऑफिस भी नहीं था. ऐसा ही वो उसका हमारा जो कंपनी का बॉस भी पूरा दारू पीता था, वो क्या करता था, ऐसा ही चलता रहता था. அது ஒரு இங்கிலாந்து சார்ந்த கம்பெனியாக இருந்தது. அங்கே பல அலுவலர்கள் இருந்தது. அங்கே நான் வேலை செய்திருந்த இடத்திலே பலர் வந்து வேலை செய்தார்கள். ஆனால் அங்கே கிறிஸ்துவ ஜீவியத்திற்குரியது உகந்ததாக காணப்படவில்லை. அநேகர் வந்து குடியும் கும்பலுமாக செய்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். और उसके बाद क्या हो गया, पहले सबसे पहले जो 2008 में मैं गया था उसका वीसा लग गया था. लेकिन उसके बाद जब भी 9 ईयर शुरू हो गया तो बाद में वीसा लगने भी बंद कर दिया. वीसा भी नहीं लगा सका वो मेरा कंपनी का मालिक. 2008 நான் அங்கே சென்று ஆரம்பத்தில் வேலை செய்தேன். அதற்கு பின்பாக ஒரு 8-9 வருடங்கள் ஆகிவிட்டது. மறுபடியும் விசாவை ரினியூவல் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதற்கு எனக்கு போதுமான தேவைகள் அங்கே இல்லாமல் காணப்பட்டது. तो मैं उधर का क्या हो गया, कतार का इलीगल हो गया था. அங்கே நான் அப்படியாக என்னுடைய விசாவை ரினியூவல் பண்ணாமல் அங்கே இருந்ததுனால, குடிமகன் இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு இல்லீகல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பெயர் அந்த நேமுக்குள்ளாக நான் கீழே வந்துட்டேன். जब भी पुलिस ने मेरे को देखेगा, जो बोलेगा मेरे पास आईडी नहीं कुछ भी नहीं बोलेगा, तो मेरे सीधा जेल में डाल के मेरे को कार्रवाई करके नेपाल भेजता था. அப்படியாக என்னுடைய ஐடி எனக்கு அந்த விசா டைமிங் முடிஞ்சதுனால அங்கே போலீஸ் யாரும் வந்து விசாரித்தாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியாக வந்து கேட்டாங்கன்னா எனக்கு உள்ள குடியுரிமைக்குள்ளே அந்த விசா இல்லாமல் இருந்ததுனால என்னை ஜெயிலில் போட்டு அங்கே ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து என்னை நேபாளுக்கு மறுபடியாக அனுப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காணப்பட்டேன். तो मैं वो मरुभूमि जो जगह में मैं अकेला था, मेरे पास कोई भी नहीं था. कौन खाया क्या हो गया, बीमार का समय में पूछने वाला कोई भी नहीं था, और क्या है कैसा है कोई पूछने वाला भी नहीं था. और मैं अकेला महसूस करता था, और घर में फ़ोन करता था और बात करता था, मेरे को रोने का दिल करता था. இப்படியாக என்னோட கூட இருந்தவங்க யாருமே இல்லை. நான் மட்டும் தனிமையாக அங்கே இருந்தேன். என்னை நலம் விசாரிக்கிறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபோன் செய்து கூட பேசுகிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியாக நான் வீட்டுக்கு ஃபோன் செய்து பேசினாலும் அவங்க ஒழுங்காக பேசாமல் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தேன். उस टाइम सैलरी भी बहुत कम था. वो कभी कभी देता भी नहीं था मेरा मालिक, क्योंकि वो बहुत दारू पीता था, क्या करता था, ऐसा था. அப்படியாக கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அங்கே வாழ்வதற்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் சம்பளம் ரொம்ப மிக மிக கம்மியான சம்பளம் கொடுக்குறவர்களாக காணப்பட்டார்கள். என்னை விட்டு நல்ல வேலை வாங்கிடுவார்கள். அதுக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு தர மாட்டாங்க. என்னுடைய கம்பெனி உரிமையாளர் ஓனர் வந்து என்னை வந்து ரொம்ப அப்படியாக நடத்தி வந்தார்கள். और मेरा पापा मम्मी जो मेरा काका जी है, वो लोग सब लोग मेरे को उधर से वापस करने के लिए बहुत कोशिश किया, लेकिन वो सक्सेस नहीं हुआ. என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய தாயார் தகப்பனார் எல்லாரும் அங்கேருந்து மறுபடியும் நேபாளுக்கு வரும்படியாக
பலவிதமான அலுவல்கள் சென்று என்னை ரிட்டர்ன் கொண்டு வர முடியாத முயற்சிகள் செய்தாங்க. ஆனால் அது எதுவுமே முற்றுமுடியாக அது வந்து நடக்கவில்லை. तो ऐसा ही चलते रहा। तो बाद में अभी मैं उधर अभी रहने लगा और बाद में उधर का जो हवा पानी अब सबसे मेरे को सेटल होने लगा। बाद में मैं दूसरा आदमी जैसा बन गया उधर जाके। அங்கே சென்று ரொம்ப நாட்கள் வேலை செய்ததுனால எனக்கு இங்கே இந்தியாவில் நேபாளில் இருந்த சாப்பாடு எடுக்காதனால அங்கே உள்ள சாப்பாடு சௌகரியங்களை சாப்பிட்டதுனால அங்கே உள்ள மனுஷன் மாதிரி என்னுடைய உடம்பெல்லாம் மாறிடுச்சு. और मैं उधर जो भी करेगा कोई देखने वाला कोई भी नहीं, मेरा माँ भी नहीं, मेरा बाप भी नहीं, कोई भी नहीं है। और मेरे को कोई डर भी नहीं लगता था। मैं जो भी करेगा मैं जो करता था वही करता था मैं। இப்படியாக என்னுடைய நலம் விசாரிக்க ஒருத்தருமே இல்லை. என்னுடைய தாயார் தகப்பனார் யாருமே இல்லை, உடன் பிறந்தவர்கள் யாருமே இல்லை. அப்படியாக இருக்கும்போது அங்கேயே நான் எனக்கு இஷ்டம் போல் நான் ஜீவித்து நான் எனக்கு என்னென்ன தோணுமோ அவைகள் எல்லாவற்றையும் நான் செய்து இப்படியாக வாழ்ந்து வந்தேன். लेकिन मैं धर्म में बहुत आस्था रखने वाला व्यक्ति था। धर्म जो बोलेगा धर्म में बहुत विश्वास रखता था मैं। இப்படியாக ரிலீஜியன்ஸ் அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போதகம் பண்ணினார்கள். ஏதாவது ஒரு போதகம் கிறிஸ்துவம் அல்ல மற்ற ஏதாவது ஒரு விதமான போதகம் பண்ணுகிற இடத்திலே நான் சென்று வாஞ்சையாக அங்கே இருப்பது உண்டு. ट्यूसडे फास्टिंग में बैठता था मैं। செவ்வாய்க்கிழமை தோறும் நான் ஃபாஸ்டிங்லே அங்கே இருந்து ஜெபிப்பது உண்டு. लेकिन बहुत स्ट्रॉन्ग आदमी था मैं हिंदू में। இந்துவாக நான் இருக்கும்போது நான் வந்து இந்து மதத்திலே ரொம்ப ரொம்ப வலிமையாக இந்து மதத்தை சார்ந்தவனாக ரொம்ப வைராக்கியமாக காணப்பட்டேன். तो ऐसा होते होते मेरा जीवन थोड़ा थोड़ा अभी बढ़ते जा रहा है। अभी समय भी जा रहा है। अभी 2009 भी गया और 9 में चलने लगा। तो मैं उधर का बहुत आज वो बड़ा जैसा आदमी भी दूसरा बन गया। सब भाई लोग दोस्त लोग मिल गया, सब लोग मिल गया। और मेरा नाम भी पहला जो नाम था डम्बर से चेंज हो गया। क्या हो गया? झापाली सोल्टी हो गया। அங்கே நான் 2009 நான் அங்கே அப்படியாக நான் இந்து மதத்தில் இருந்து அங்கே என்னுடைய மனம் போல ஜீவித்திருந்ததுனால எனக்கு டம்பர் பழைய பெயர் என்னுடைய பெயர் டப்பான் என்கிற பெயர் வந்து ஜப்பான் அப்படிங்கிற பெயராக அங்கே எனக்கு பலவிதமான நண்பர்கள் கிடைத்ததுனால அப்படியான ஒரு பெயர் மாற்றத்தை எனக்கு செய்தார்கள். डपान एंग्रे नेम है जापान एंग्रे नेम आगे मार्टिनार। और मेरा कंपनी में कम से कम सप्लाई का था। बहुत सारा कंपनी का आदमी उधर बैठता था। कम से कम भी उधर 6-7 हज़ार आदमी था। वो लोग को सबको मालूम मेरा नाम पता होने लग गया था जो झापाली सोल्टी। பலவிதமான வேலையாட்கள் அங்கே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 6000 முதல் 7000 வேலையாட்கள் அங்கே வேலை செஞ்சார்கள் அந்த கம்பெனியில். என்னுடைய பெயர் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. எல்லாருக்குமே என்னுடைய பெயர் சொன்னால் இந்த பையன் தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். तो मैं उधर जो भी करता था, अभी जो ताश भी खेलता था, दारू भी पीता था, सिगरेट मैं दिन में 1 डब्बा मेरे को इनफ नहीं होता था। இப்படியாக அங்கே இருந்து என்னுடைய மனம் போல ஜீவித்ததுனால குடிப்பழக்கம் எனக்கு உண்டு. சிகரெட் பிடிப்பது உண்டு. சிகரெட் ஒரு பாக்கெட்டுக்கு அதிகமாக நான் பிடிப்பது உண்டு. ஒரு பாக்கெட் எனக்கு ஒரு நாளுக்கு போதாது. तो मैं ऐसा आदमी था उस टाइम। मेरा ताकत इतना था कि 3-4 आदमी आएगा भी वो लोग कुछ भी नहीं कर सकता था। मेरे को कुश्ती भी खेलता था। இப்படியாக 1-2 பேர் என்னோட சேர்ந்து என்னுடைய நண்பர்கள் இருந்தாலும் அவர்களிடமிருந்தும் நான் சிகரெட் பாக்கெட் வாங்கி நான் பிடிப்பது உண்டு. तो ऐसा वाला आदमी बन गया था मैं। बहुत मेरा बाल इतना लड़की का जैसा था। मैं स्ट्रेट किया था बाल। என்னுடைய முடி வந்து பெண்களுக்கு நல்ல நீளமான முடி இருப்பது போல் அப்படியாக பெரிய முடியாக நான் வளர்த்துருந்தேன். और कुंडल था और पूरा सिकरी था, चूड़ा था, वो औठी पूरे में था। तो रिंग கையில் ஃபுல்லாக எல்லா விரல்கள்லையும் ரிங் மாட்டியிருப்பேன். அப்புறம் அந்த கையில் பச்சையெல்லாம் குத்தி இருந்திருப்பேன். அப்படியாக அந்த டேட்டூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தேன். என்னுடைய உடம்பு முழுவதும் அப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரணங்களில் செய்திருந்தேன். तो कोई भी आदमी झापाली सोल्टी बोलेगा तो हाँ वो है बोल के सबको मालूम पड़ जाता था।
இப்படியாக என்னுடைய பெயர் சொன்ன போதும் இந்த மனுஷன்தான் அவர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் செய்திருந்ததுனால இந்த மனுஷன்தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். तो ऐसा समय में ऐसा वो जीवन में जी रहा था. இப்படியாக நான் அந்த சூழ்நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். तो 2009 का अंत्य में जो एंडिंग में मेरा घर में मेरा परिवार में मेरा बहन है, मेरा माँ, मेरा बाप, मेरा सब परिवार ने प्रभु को ग्रहण किया था. அப்படியாக 2009ஆம் ஆண்டிலே என்னுடைய தாயார் தகப்பனார் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அக்காள் தங்கை சகோதரர் சகோதரி எல்லாருமே வந்து கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். और मेरा बहन भी बहुत स्ट्रॉन्ग था. वो रोज़ मंदिर जाते थे, पूजा करते थे, वो करती थी और उसने भी बिलीव किया बोल के मेरे को फ़ोन किया. இப்படியாக என்னுடைய சகோதரி தினந்தோறும் வந்து கோயில்களுக்கு சென்று பலவிதமான பூஜைகள் செய்வதுண்டு. அவர்கள் இப்படி மாறினது எனக்கு வித்தியாசமாக அதிசயமாக காணப்பட்டது. उससे पहले मेरे को कोई भी ऐसा हो जो ये क्रिश्चियन का ट्रैक्स है, ये जो बाइबल का ट्रैक्स है ऐसा बोलेगा तो मैं वो ट्रस्ट भी नहीं करता था, वो सही फेंक देता था. அதற்கு முன்பாக நான் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்துவாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ட்ராக்ஸ் எனக்கு கையில் கொடுத்து எனக்கு வாசிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாங்கன்னா நான் அதை படிக்க மாட்டேன். அப்படி வாங்கி அப்படி கீழே போட்டுருவேன். अभी क्या बोलता था आदमी लोग, बाइबल पढ़ेगा तो पागल हो जाएगा ऐसा बोल के वो बोलता था. मैं भी ऐसा ही सोचता था. பைபிள் படித்தால் பைத்தியம் அவர்கள் என்று அங்கே எல்லாரும் சொல்வார்கள். அப்படியாகவே நான் நினைத்து கொண்டிருந்தேன். तो उस टाइम क्या हो गया, मेरा बहन ने जो छोटी बहन था उसने फ़ोन करके बोला, भाई ब्रदर अभी जो हमने जो मानता था वो झूठा था, अभी जो आप हम लोग मान रहे हैं प्रभु यीशु ख्रिस्त को, वो साचा वो जो सही परमेश्वर है वो उसी को मानो, वो हमारा जीवन परिवर्तन करेगा, वो स्वर्ग में लेके जाएगा. बस ऐसा ही बोला उसने, इतना ही बोला. இப்படியாக ஒரு நாளிலே என்னுடைய சகோதரி எனக்கு ஃபோன் செய்தார்கள். ஃபோன் செய்யும்போது முதல்ல வழிபாட்டிருக்கின்ற இந்து மதத்தில் உள்ள இது வந்து பொய்யானது. இப்போ நான் வந்து வழிபட்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த தேவன் தான் உண்மையான தேவன். இவர்களே நமக்கு வந்து நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் சகோதரி. तो उसने बोला चर्च जाने के लिए बोला, चर्च जाओ बोला. அப்பொழுது அவர்கள் என்னை சர்ச்சுக்கு செல்லுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில். तो उस टाइम मेरे को चर्च क्या है मालूम नहीं था. சர்ச் என்றால் எனக்கு என்ன என்று எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லும் போது. मैं सोचता था चर्च ऐसा ही आदमी लोग ये जो फ्रेंड्स होता है और इसमें बैठता है और उसी में बात करता है, ऐसा ही होगा चर्च, ऐसा सोचता था मैं. சர்ச் என்றால் இப்படியாக நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது போல் இப்படி எல்லோரும் உட்காந்துருப்போம், அப்படி வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைத்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில். लेकिन मेरा बहन ने उतना ही बोला. मेरे को कोई किसी भाई लोग ने मेरे को सुसंदेश भी नहीं सुनाया और मैंने कोई वो ट्रैक्स भी नहीं पढ़ा. बस उसने मेरा बहन ने उतना ही बोला था. मेरे को थोड़ा वो जो दिल में कुछ होने लगा, अरे मैं सही में मैं दूसरा को मान रहा था, ऐसा मेरे को दिमाग में कुछ हो गया. இப்படியாக என்னுடைய சகோதரி பேசும்போது நான் இப்படி ஒரு சபைக்கு சென்று அதற்பிற்பாக நான் வந்து எனக்கு சென்று விட்டு வந்துவிட்டேன். ஆனால் எனக்கு என்னுடைய மனநிலை இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் அப்படியாக கஷ்டப்பட்டேன். तो मैं उसी टाइम से चर्च ढूंढने के लिए शुरू कर दिया. அந்த நேரத்திலிருந்து நான் தேவனை தேடுவதற்கு நான் கற்றுக்கொண்டேன். और चर्च ढूंढने के लिए क्या, मेरा बहन बोला था प्रार्थना करने के लिए बोला था. प्रार्थना कैसा करते हैं मालूम नहीं था. அந்த நேரத்திலிருந்து நான் சபையையும் தேட நான் கேட்டுக்கொண்டேன். அங்கே என்னுடைய அருகாமையில் இருக்கிற ஏதாவது சர்ச் இருக்குதா அப்படின்னு நான் தேடிக்கொண்டிருந்தேன். அது மாத்திரமல்ல என்னுடைய சகோதரி ஜெபம் செய்யவும் சொன்னார்கள். ஜெபம் செய்வது எப்படி என்று எனக்கு தெரியாது. तो मैं चर्च जाने के लिए बहुत भाई लोग को भी बोला, उधर मेरा दोस्त लोग था और मैं बोला तो अरे मेरा नज़दीक में मेरा बेड के सामने में बैठा था वो भी क्रिश्चियन था. मेरे को कुछ भी मालूम नहीं था. இப்படியாக என்னுடன் இருந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்கும்போது அவர்கள் எங்கே சர்ச் இருக்குது அப்படின்ட்டு அவர்களுக்கும் தெரியாமல் இருந்தது. ஒரு நாளில் என்னுடன் அருகாமையில் அவர் கிறிஸ்டியனாக இருந்தார்கள். இது முதல் எனக்கு தெரியாமல் இருந்தது. அந்த டைமில் தெரியாமல் இருந்தது. திடீரென்று அவர் கிறிஸ்டியன் என்று எனக்கு தெரிய வந்தது. लेकिन उसका जीवन परिवर्तन नहीं हुआ था. वो जो सिगरेट भी खाता था, वो जो भी करता था, झूठ भी बोलता था, जो भी करता था, उसका जीवन परिवर्तन
नहीं होता, बस बाइबल लेके वो जो बिस्तारा का नीचे वो पिलो बना के रखता था। அப்படியாக அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் உண்மையான முழு கிறிஸ்தவத்திலே இல்லை. அவரும் சிகரெட் பிடிப்பார், குடிபோதைக்கு அடிமையானவர், தினந்தோறும் அவர் வேதம் வாசிப்பதில்லை. அவருடைய பைபிள் எங்கே இருக்குன்னா அவருடைய தலையணைக்கு கீழே தான் வைத்திருப்பார். अब मैं चर्च जाने का बात किया तो उसने बोला अरे मैं भी क्रिश्चियन हूँ, मैं भी मेरे पास भी बाइबल है, ऐसा बोला। उसने बाइबल देखा है, छोटा वाला बाइबल। அப்படியாக நான் சர்ச்சுக்கு சென்று வந்தபோது நானும் என்னுடைய அருகாமையில் இருந்த அந்த சகோதரனும் நானும் கிறிஸ்டியன் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். நானும் கிறிஸ்டியன், எனக்கும் என்கிட்டையும் நான் சின்ன பைபிள் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்து காண்பிச்சாங்க. उस टाइम में दंग पड़ गया, अरे विश्वासी लोग भी ऐसा भी होता है, ऐसा होता है तो विश्वास करने का क्या फ़ायदा है, मैं ऐसा सोचा। அப்படியாக கிறிஸ்தவனாக இருந்தும் நீங்கள் இப்படி சிகரெட்லாம் குடிச்சிட்டு இருக்கிறீங்களா, இப்படி நீங்கள் ஜீவித்துட்டு இருக்கீங்க, இப்படி தான் நம்மளுடைய ஜீவியமும் பின்னாக இருக்குமா என்று நான் நினைத்து கொண்டேன். तो मेरा बहन बोला था प्रार्थना करने के लिए, तो एक वो जो बुक होता है जो बाइबल में और जो लूका के पुस्तक में लिखा है 11 अध्याय में लिखा है, जो लिखा है उसमें वो प्रार्थना के लिए जो प्रभु ने चेलाओं को सिखाया था वही प्रार्थना में पूरा कंठ किया है। स्वर्ग में बसने पिता आपका नाम पवित्र कीजिए, आपका जो इच्छा है वो पूरा मैं नेपाली में पूरा लिख के मैं उसी को फॉलो करके जब भी मैं प्रे करता था वही करता था मैं। இப்படியாக என்னுடைய சகோதரியின் இடத்துல நான் கேட்டபோது நான் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டபோது லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது போல ஆண்டவராகிய தேவன் சீசர்களுக்கு ஜெபம் செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுத்த அந்த வாக்கியத்தை நான் நேபாளத்தில் நான் மொழிபெயர்த்து நான் என்னுடைய ஒரு பேப்பரில் எழுதி வைத்து அதை நான் தினமும் ஜெபமாக நான் செய்து கொண்டிருந்தேன். तो नेपाली में ऐसा बोलता है, हे स्वर्गमा बस्नु पिता, तपाईँको नाम पवित्र गयोस्, तपाईँको राज्य आओस्, तपाईँको इच्छा स्वर्गमा जस्तो छ इस पृथ्वीमा पूरा होस्, ऐसा बात होता था। तो मैं वही प्रे करता था, खाने का टाइम में भी वही प्रे करता था, सोने का टाइम में भी वही प्रे करता था। बाद में ऐसा करके ऐसा करता था, वो मैं देखा था, मैं ऐसा करता था। இப்படியாக அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற அந்த வாக்கியம், அந்த ஜெபத்தை நான் காலையில் எழுந்தவுடன் வாசிப்பேன், சாப்பிட்றதுக்கு முன்பாகவும் அந்த ப்ரேயரை நான் செய்வேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்பாகவும் அந்த ப்ரேயர் செஞ்சுட்டே நான் தூங்குவேன். अक्सर में मेरा जीवन में प्रभु ने थोड़ा काम करने लगा, क्योंकि मेरे को मैं उस टाइम से अरे ये सिगरेट भी मैं खाने छोड़ देगा बोल के मैं वो सिगरेट भी बंद कर दिया। और मैं ताश वो पत्ता खेलता था, पत्ता ऐसा खेलता था कि मैं पीछे से पत्ता मैं पहचानता था कि उसका वो पास क्या है, उसका पास क्या है, मैं वो पूरा मैं देखता था। इतना वो टैलेंट हो गया था मैं पत्ता खेलने के लिए। அப்படியாக நான் இந்த ஜெபத்தை நான் தினமும் செய்து கொஞ்ச நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்படியாக நான் சிகரெட் பிடிப்பதை நான் விட்டுவிட்டேன், அதை மறந்து விட்டேன், குடி எல்லாத்தையும் நான் மறந்து தேவனுக்கு ஏற்றவனாக மாறிவிட்டேன். और वो कारपत्ती है ना, ताश கூடி சேர்ந்து நம்ம சூதாட்டம் விளையாடுறதுலே நான் வல்லவனாக காணப்பட்டேன். அப்படிப்பட்ட அந்த விளையாட்டிலிருந்து நான் ஓய்வு பெற்று நான் மாறிவிட்டேன். सैलरी का स्लिप लेके हम लोग पत्ते में बैठता था, ताश खेलने के लिए बैठता था, 2 दिन तक बैठता था उधर। 2 நாட்கள் 3 நாட்கள் இருந்தாலும் அந்த இடத்துல நான் எப்படியாக அந்த சூதாட்டம் செய்வதிலே நான் வல்லவனாக காணப்பட்டதுனால 2-3 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து அப்படியாக விளையாடுவதில் உண்டு. அப்படிப்பட்ட என்னை தேவன் மாற்றினார். और कैरम बोर्ड है, वो कैरम बोर्ड में मेरे को कोई भी हरा नहीं सकता था। கேரம் போர்டு விளையாடுவதிலையும் நான் வல்லவனாக காணப்பட்டேன். என்னை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் அங்கே முடியாது. அப்படியாக வல்லவனாக விளையாடுகிறவன். तो ऐसा जीवन जी रहा था। तो मेरे जो प्रार्थना करने के बाद में मेरा जो थोड़ा जीवन सा परिवर्तन, अरे ये जो मैं कर रहा हूँ, जो कर रहा हूँ मैं, ये सही नहीं है बोल के मेरे को थोड़ा दिमाग में समझ आने लगा। என்னுடைய புத்தியிலே இப்படியாக நான் முதல்ல ஜீவித்த அந்த ஜீவியம் எனக்கு நல்லதில்லை என்று அப்போ தான் எனக்கு அறிவுற்றியது. நான் தேவனுக்குள்ளாக வந்தது பிற்பாராக. उस टाइम में वैसा ही 19 साल का था मैं। அப்படியாக 19 வருடங்களாக நான் என்னுடைய ஜீவியத்தை அந்த பழைய மனசினுடைய ஜீவியத்திலே நான் இருந்தேன், காணப்பட்டேன். तो मेरा पूरा जीवन परिवर्तन हो गया। मैं पत्ता भी खेलने बंद कर दिया, ताश खेलने भी बंद कर दिया, सिगरेट भी बंद कर दिया, दारू भी बंद कर दिया, पूरा बंद करके मैं चर्च ढूंढने के लिए पूरा शुरू किया।
இப்படியாக நான் கேரம் போர்டு விளையாடுவது அதை நிறுத்திவிட்டேன். சூதாட்டம் விளையாடுவதை நிறுத்திவிட்டேன். சிகரெட் பிடிப்பதை நிறுத்திவிட்டேன். குடி பழக்கத்திலிருந்து நான் நிறுத்திவிட்டேன். இப்படியாக நான் தேவனை தேடுவதிலே நான் முழு முயற்சி 19 வயதிற்கு பிற்பாடாக நான் தேவனை தேட வந்தேன். तो अंतिम में क्या हो गया, एक चर्च में मैं पहुंच गया जो उधर कैथोलिक चर्च था, ஒரு கத்தோலிக்க சபை அங்கே இருந்தது. அங்கே நான் சென்றேன். और वो कैथोलिक में चर्च में गया. अरे मैं छोटा आदमी था, वो लोग पूरा क्या उधर का जो बहुत बड़ा बड़ा आदमी लोग था, वो नाइजीरियन लोग था, वो सब लोग था, इतना बड़ा बड़ा था. मैं तो इतना छोटा था. अरे वो लोग क्या बोलता है, कैसा क्या करता है, कुछ भी मालूम नहीं. लेडीज़ लोग भी है, जेंट्स लोग भी है, जो भी है पूरा ऐसा ऐसा कर रहा है, नाच रहा है, कोई क्या बोल रहा है, कुछ भी मालूम नहीं हुआ. तो मैं ऐसा ही उधर से वापस आया. அந்த கத்தோலிக்க சபையிலே நான் சென்றபோது நான் மிக மிக சிறியவனாக காணப்பட்டேன். என்னுடன் உயரமாக அதிகமான ஜனங்கள் காணப்பட்டார்கள். சகோதரர்களும் உண்டு, சகோதரிகளும் உண்டு. அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு புரியாது. அவர்களுடைய பாஷை எனக்கு புரியாமல் இருந்தது. அப்படி இருந்த நிலையிலே நான் அங்கிருந்து பின் வந்துவிட்டேன், திரும்ப வந்துவிட்டேன். तो उसके बाद मेरा फिर दिमाग में क्या आने लगा कि अरे क्रिश्चियन लोग भी ऐसा ही है, जो भी वो भी पूरा ख़राब लोग है. अरे देखो वो ऐसा करता है, तो उसमें वो नाचने के लिए डांस करने के लिए क्यों जाने का, मैं ऐसा समझाऊँगा. இப்படியாக கிறிஸ்தவர்களும் இப்படி தான் சாதாரணமாக இந்து மதத்தை போல தான் அங்கே ஆடல் பாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பின் ஏன் நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என்னுள்ளே வந்துவிட்டது. तो बाद में मैं क्या हो गया, फिर उधर से वापस आने के बाद में फिर भी स्टार्ट करने शुरू कर दिया. फिर दारू पीने भी शुरू कर दिया, और वो सिगरेट पीने भी शुरू कर दिया, और पत्ता भी शुरू कर दिया. सब फिर ऐसा ही हो गया. மறுபடியுமாக நான் என்னுடைய பழைய ஜீவியத்திற்கு திரும்பிவிட்டேன். அப்படியாக நான் சூதாட்டத்திலே, கேரம் போர்டு விளையாடுவதிலே, சிகரெட் பிடிப்பதிலே மறுபடியுமாக அந்த பழைய மனுஷ ஜீவியத்துக்குள்ளே இப்படியாக நான் திரும்பிவிட்டேன் திரும்பவும். तो इधर ये लूका का पुस्तक में है 11 अध्याय में लिखा है कि वो पढ़ लीजिए 24, 25, 26. லூக்கா 11, 24, 25, 26 வசனங்களை யாராவது வாசிங்கள். லூக்கா 11, 24, 25, 26 வசனம். तो मैं कितना डेंजर हो गया कि, और मेरा घर का जो बहन लोग था, माँ बाप था, अब तुम लोग क्यों चल जा रहा है, क्यों ऐसा कर रहा है, वो लोग को मैं गाली करता था. मैं नहीं जाता था, वो लोग को भी गाली करता था मैं. இப்படியாக இந்த வேத வசனத்திலே எழுதியிருக்கிறபடியாக என்னுடைய ஜீவியம் மறுபடியும் மாறிவிட்டது. இப்படியாக மாறிவிட்டது பின்பாக என்னுடைய சகோதரருக்கு நான் ஃபோன் செய்து, நீங்கள் ஏன் இந்த மாதிரி சபைக்கு போகிறீங்க என்று நான் அவர்களை துன்படுத்துவது உண்டு. நீங்கள் ஏன் அப்படி சபைக்கு செல்கிறீர்கள், நீங்கள் செல்லாதீங்க, நீங்கள் பழையபடி இந்து மதத்திற்கு வாங்க என்று நான் அறிவுரை சொல்வது உண்டு. सात आत्मा जो वो करके भर के लेके आया फिर मैं. இப்படியாக பழைய மனுஷனாக முதல்ல இருந்தேன். மறுபடியுமாக கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளாக சென்று விட்டு மறுபடியுமாக பழைய மனுஷன் ஜீவியத்துக்குள்ளாக அதிகமாக சென்று விட்டேன். तो उसके बाद में क्या हो गया, मैं एक दिन ऐसा ही जो कंपनी से निकल रहा था, जो एक भाई मिला और वो बोल रहा था, जो कोई भाई ने बोला था ये भी क्रिश्चियन है बोल के मेरे को बोला था. तो उसी टाइम मेरे को वो भाई मिला. அப்படியாக ஒரு நாளிலே என்னுடைய கம்பெனியில் வேலை செய்துவிட்டு மறுபடியாக வீட்டுக்கு திரும்பும்போது வரும்பொழுது ஒரு சகோதரனை நான் கண்டேன். அந்த சகோதரன் நானும் கிறிஸ்தவன் தான் என்று என்னை பிடித்து வைத்து கொண்டார். उस टाइम मेरे का मालूम है मैं दारू पी के निकल रहा था. அந்த நேரத்திலே நான் நல்ல குடிபோதையில் இருந்தேன். வெளியே நான் அந்த சகோதரனிடத்தில் வரும்போது நல்ல குடிபோதையில் இருந்தேன். तो उस टाइम वो भाई को देखा, अरे उसका जो चेहरा है इतना जो उज्जवल है, वो है सेम स्वर्गदूत जैसा देखा वो भाई का मैं चेहरा. அந்த சகோதரனை நான் பார்க்கும்போது அவர் தேவனுடைய மனுஷனாக நல்ல தேவ மனுஷனை போல காணப்பட்டார்கள்.
तो वो भाई को मैं बोला, अरे भाई आप क्रिश्चियन है, मेरे को मालूम नहीं था, आप मिल गया, मेरे को चर्च लेके जाओ, मैं किधर है चर्च, ऐसा बोलने लगा उसको मैं। அந்த மனுஷனை நான் பார்த்த பின்பாக நான் என்னையும் நீங்கள் வந்து சபைக்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நானும் சபைக்கு வரேன் என்று அவரிடத்தில் நான் சொல்ல எனக்கு தோன்றிவிட்டது. அவரிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் தோன்றிவிட்டது. तो वो भाई जिधर भी जाता था, और कभी पेंटिकॉस्ट में जाता था, कभी बैप्टिस्ट में जाता था, कभी कैथलिक में जाता था, कभी किधर जाता था, वो सब जगह ढूंढता था। वो जो कभी भी एक मंडली में सेवा नहीं करता था वो भाई। அந்த சகோதரன் சில நேரங்களில் பெந்தைக்கோஸ்து சபை, பேப்டிசம் சபை என்று பலவிதமான சபைகள் அங்கு உண்டு, எல்லா இடத்திற்கும் அவர் செல்வதுண்டு. तो उसने बोला, किधर जाता है आप? सब लोग घुंडा टेक के प्रार्थना करने के जगह में जाएगा, या सब एक ही बार प्रार्थना करता है उस समय जाएगा? किधर जाएगा? इधर जाएगा, उधर जाएगा, ऐसा किधर जाएगा आप? बोला। இப்படியாக நான் அவரிடத்துல நான் கேட்டேன், நீங்கள் எந்த சபைக்கு செல்கிறீங்க? கிறிஸ்தவனாக நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த ஆடல் பாடல் பண்ணுவார்கள், அந்த சபைக்கு செல்வீர்களா, இல்லை வேறு எந்த சபைக்கு செல்வீர்கள் என்று நான் அவர்களிடத்தில் கேட்டேன். तो मैं बोला, और जो जिधर घुंडा टेक के प्रार्थना करता है सब लोग, जो है अकेला अकेला प्रे करता है, उसी में जाएगा बोल के मैं बोला। அப்படியாக அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நான் வேறு எந்த சபைக்கு நான் செல்வதில்லை, நான் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம ஜெபம் பண்ணுற அந்த சபைக்கு தான் நான் செல்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில். तो अंतिम में क्या हो गया, मैं जो फिलाडेल्फिया चर्च में पहुंच गया। जो फ्राइडे का दिन था, और वो फ्राइडे बोला, भाई आप फ्राइडे रेडी हो जाने का मॉर्निंग में, और मैं आपको लेके जाएगा उधर, आप रेडी होने का बोला। फ्राइडे फिलाडेल्फिया பிலதெல்பியா என்ற ஒரு சபைக்கு அவர்கள் அழைத்து சென்றார்கள். அந்த சபையிலே தினம் எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் காலையிலே நீ என்னுடன் வா, நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். और सुबह में उठ के पूरा नॉय करके, पूरा ड्रेस करके, मैं अच्छा होके पूरा मैं क्या कि कब फ्राइडे आएगा बोल के मेरे को बहुत वो हो रहा था पहले उस टाइम। எப்போது வெள்ளிக்கிழமை வரும் என்று அந்த நினைப்போடவே நான் எப்பொழுது இருப்பேன், எப்பொழுது நாம் அந்த சபைக்கு செல்லலாம் என்று ஒரு மிக வாஞ்சியுள்ள மனதுடையனாக காணப்பட்டேன். तो अंतिम में फिलाडेल्फिया चर्च में गया, उधर कम से कम भी 100 से 200 आदमी है, उधर 150 आदमी तक उधर है हमारा बिलीवर्स। அப்படியாக அந்த பிலதெல்பியா சபையிலே 100 தேவ ஜனங்கள் அங்கே கூடி வந்தார்கள். அந்த சபைக்கு நான் சென்றேன். तो मेरा बहन बोला था कि उधर जाके ग्राउंड करना पड़ेगा बोला था। அங்கே சென்று நான் என்னுடைய சகோதரி என்ன சொன்னார்கள் என்றால், நீ அந்த சபைக்கு சென்று நீ தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு அறிக்கை செய் என்று சொன்னார்கள். उस भाई ने बोला, ब्रदर ये है चर्च, ऐसा बोला। அந்த சகோதரன் என்னை அழைத்து சென்ற சகோதரன் என்ன சொன்னார்கள், அந்த தூரத்தில் இருக்கிறது அந்த சபை தான், நீங்கள் செல்ல வேண்டிய சபை என்று சொன்னார்கள். तो उसी टाइम में बोला, थैंक यू गॉड, ऐसा बोला। அந்த நேரத்திலே நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். अंतिम में मैं किया, और मैं घुंडा टेक किया, और उसी टाइम मैंने क्या किया, एक्सेप्ट किया गॉड को। அந்த நேரத்தில் அந்த நாளிலே நான் தேவனை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேன், தேவனிடத்தில் அர்ப்பணித்து அவரை ஏற்றுக்கொண்டேன். और पूरा उधर सेवा शुरू हो गया, और मैं पीछे में बैठा था। அந்த சபையானது ஆரம்பித்து விட்டது, கூட்டம் ஆரம்பித்து விட்டது. நான் மிக மிக கடைசியிலே நான் உட்கார்ந்திருந்தேன். और क्या हो गया, और वो जो सब मैसेज हो गया, और मेस का जो टेबल का समय हो गया, मेस टेबल பந்தி நேரம், பந்தி பரிமாறுகின்ற நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் और सब आदमी ने ऐसा हाथ उठाया मैस खाने के लिए। பந்தியிலே பங்கு பெறுவதற்கு எல்லாரும் கரத்தை உயர்த்தினார்கள். और मैं सोचा, अरे क्रिश्चियन होने के बाद, क्रिश्चियन होने के लिए ये मैस में ये जो रोटी खाना पड़ेगा बोल के मैं भी हाथ उठाया। நான் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நான் எல்லாரும் அந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று நானும் கரத்தை உயர்த்தி விட்டேன் பந்தியிலே பங்கு பெறுவதற்கு. लेकिन जो एक डॉक्टर थॉमस था उधर, थॉमस उधर, रॉबर्ट उधर था, और वो लोगों ने मेरे को हाथ नीचे गिरा दिया। அங்கே தாமஸ், ராபர்ட் அப்படிங்கிற 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கரத்தை கீழே இழுத்து விட்டார்கள், நீ பங்கு பெறக்கூடாது என்று. अरे मैं देखा, मेरे को नहीं दिया, सब लोग को दिया। अरे क्या है, मैं क्रिश्चियन नहीं हो गया क्या, ऐसा लगा मेरे को। ஏன் என்னை வந்து பந்தியில் பங்கு பெறக்கூடாது என்று என்னை நிறுத்திவிட்டீங்க, நான் ஏன் கிறிஸ்தவனாக தான் நான் இருக்கிறேன், நான் ஏன் பங்கு பெறக்கூடாது என்கிற ஒரு கேள்வி என்னுள்ளே வந்துவிட்டது. तो बाद में क्या हो गया, और जो रोटी बाढ़ गया, और जो दाखरस है उसमें वो भी फिर लेके आया, और मैं ये रोटी में तो नहीं लिया, अब ये दाखरस में जरूर लेगा बोल के ऐसा करके हाथ उठाया।
சரி ரொட்டியில் தான் நீங்கள் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் அந்த ரசத்தில் பங்கு பெறுகிறேன் மறுபடியும் என்னுடைய கரத்தை உயர்த்தினேன். அப்போது அவர்கள் அதில் நீ பங்கு பெறக்கூடாது என்று மறுபடியும் என்னை நிப்பாட்டி விட்டார். लेकिन वो भी मेरे को नहीं दिया। இப்படியாக மறுபடியும் அதே நீங்கள் பங்கு பெறக்கூடாது என்று என்னை நிப்பாட்டி விட்டார்கள். तो मेरे को बहुत वो हो गया कि अरे मैं तो क्यों आया इधर, मेरे को क्रिश्चियन होने भी नहीं देगा, क्या है ऐसा ऐसा बोल के मैं आया, वो ऐसा ही हो गया। ஏன் நீங்கள் என்னை வந்து அப்பத்திலும் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ரசத்திலும் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு மனசில் மிக சஞ்சலமாகிட்டு நான் ஏன் கிறிஸ்தவனாக மாறணும் என்ற ஒரு வருத்தம் வந்து விட்டது. तो अंदर में वो जो भेटी डालने का समय आ गया, जो पैसा डालता है ना बॉक्स में, காணிக்கை செலுத்த நேரம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் अब मेरे को मालूम नहीं था पैसा डालने के लिए सब लोग ऐसा करके आ रहा था, क्या डाल रहा था मालूम है, मैं भी उसी का पीछे पीछे गया. அங்கே காணிக்கை போடுவதற்காக பாடல் பாடப்பட்டு எல்லாரும் வரிசையாக காணிக்கை போடுவதற்காக சென்றார்கள். அங்கே என்ன செய்கிறார்கள் என்ன போடுறாங்க என்று எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் அவர்கள் பின்பாக அப்படியாக சென்றேன். मैं तो सोचता था वो जो ऐसा ऐसा कर रहा है, वो जो हिंदू में होता है ना आरती, एक जो आग होता है ऐसा करके सेकता है ना, वो ऐसा करके मैं भी ऐसा ऐसा किया. लेकिन उसमें तो पैसा डालना पड़ेगा, मेरे पास पैसा भी हाथ में नहीं निकाला था. இப்படியாக நான் வந்து அவர்கள் பின்னாக நான் சென்றபோது என்ன நினைச்சிட்டேன்னா, இந்து மதத்தில் வந்து அந்த பூசை செஞ்சு அந்த திருநாளெலாம் பூசுவாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க என்று நான் நினைத்து கொண்டு அவர்கள் பின்னாக சென்றேன். ஆனால் அங்கே பணம் போட வேண்டும் என்று எனக்கு தெரியாது. என் கையில் ஒரு பணம் கூட கிடையாது அங்கே காணிக்கை போடுறதுக்கு. அப்படியாக நான் அவர்கள் பின்னாக சென்று விட்டேன். अरे वो लोग भी देख के दंग पड़ जाएगा, मैं गुंडा जैसा वो आदमी और वो मैं पूरा उधर नाटक कर रहा था. நான் எனக்கு எதுவுமே தெரியாமல் அவர்கள் பின்னாக நான் சென்று விட்டேன். எனக்கு அங்கே காணிக்கை போட வேண்டும் என்று தெரியலை. எனக்கு பின்னாக வந்தவங்க எல்லாரும் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு ரொம்ப திட்டுனாங்க. तो अंत्य उधर जो सेवा ईटिंग हो गया, तो उधर जो एल्डर ब्रदर था, वो जो हमारा सत्यराज बहना था, और वो लोगों ने पूरा उसको बोला के मेरे को भी बुलाया, ये भाई को किसने लेके आया ऐसा बोला. அங்கே சத்யராஜ் என்ற ஒரு சகோதரன் இருந்தார்கள், பெரிய மூப்பராக இருந்தார்கள். இந்த சகோதரனை யார் இங்கே கூட்டிகிட்டு கொண்டு வந்தார், இவரை யார் இங்கே அழைத்து கொண்டு வந்தார் என்று கேட்டார்கள். तो वो ब्रदर ने बहुत वो भाई लोग को गाली दिया कि नया आदमी कोई भी लेके आता है तो ये लोग को सब इधर का रूल्स के बारे में बताना होगा, क्योंकि ये भाई अभी मेस में भाग हुआ था तो कैसे होता था, देखा वो आरती सेक रहा था ऐसा करके, वो उसको कुछ भी मालूम नहीं था. तुम लोग जो लेके आता है वो उसको बताना पड़ेगा ऐसा बोला. இப்படியாக புதியதாக இங்கே வந்தவர்களுக்கு இங்கே எப்படியாக சபை நடைபெறும் என்று நீங்கள் எதுவுமே சொல்லவில்லையா என்று அங்கு உள்ள சில சகோதரர்களிடத்தில் அந்த சத்யராஜ் பிரதர் சொன்னார்கள். तो ऐसा ही चलने लगा और मेरे को कोई भी कुछ भी नहीं बोला और मैं घर गया, जो रूम पे गया. இப்படியாக அந்த நாள் முடிந்து விட்டது. நான் அங்கே உள்ளவர்கள் என்னிடத்தில் எதுவுமே சொல்லவில்லை இப்படியாக சபை நடைபெறும் என்று. நானும் எல்லாம் முடித்துவிட்டு என்னுடைய ரூமுக்கு திரும்பி சென்று விட்டேன். सिगरेट का डब्बा तो मैं उधर ही भाग के गया था, बाहर भाग के गया था. என் கையில் சிகரெட் டப்பா வச்சுருந்தேன், சபைக்கு போகிறதுக்கு முன்பாக அதை அங்கேயே வெளியில் போட்டு வச்சுருந்தேன். और रूम पे गया, फिर शुरू हो गया. மறுபடியும் நான் ரூமுக்கு சென்ற பிறகு மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். और दूसरा फ्राइडे आया, फिर चर्च में गया मैं. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தது, அந்த தினமும் நான் சபைக்கு சென்றேன். और मैं इधर जो बैठा था, मेरा भाई जो मेरा सामने था, एक भाई था, वो पूरा सोता था, मैं भी सोता था. अरे सोना, इधर आके सोना भी चाहिए बोल के मैं भी सोता था. எனக்கு பக்கத்தில் இருந்த சகோதரன் நல்லா தூங்கினார் சபையில், அவரும் தூங்குறாரு அப்படின்ட்டு நானும் தூங்கினேன். तो ऐसा होते होते अभी जो 3-4 हफ्ता में गया उधर. அப்படியாக 3-4 வாரங்கள் சென்று விட்டது. तो बाद में एक भाई ने जो एल्डर ब्रदर ने बोला, अभी भाई आप ग्रहण करेगा ऐसा बोला, प्रभु को एक्सेप्ट करेगा अभी ऐसा बोला लास्ट में. இப்படியாக 4-5 வாரங்கள் சென்ற பின்பாடு அங்கே ஒரு சகோதரன் என்னிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். तो उस अब मैं दंग पड़ गया, अरे मैं तो पहले ही ग्रहण कर दिया है, अभी फिर ग्रहण करने का कैसा करके ग्रहण करेगा ऐसा बोला. நான் முன்னாலேயே நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், மறுபடியும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நான் அவர்களிடத்தில் கேட்டேன். लेकिन उसने बोला, भाई ऐसा करके ग्रहण नहीं करता है, हम लोग ऐसा करके ग्रहण करना पड़ेगा, कुछ बोलना पड़ेगा, आप लोग को आपको ग्रहण कराएगा, आपको एक्सेप्ट कराएगा, तो क्या करना पड़ेगा. मैं सोचा இப்படியாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் ஏற்றுக்கொண்டது சரியான விதமானதல்ல, நீங்கள் வந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை சென்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அப்படியெல்லாம் செய்தீர்களா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். तो एक भाई ने बोला, आप रात भर
प्रार्थना करो, प्रभु आपको आपके साथ बोलेगा, बात करेगा, कल मॉर्निंग में ग्रहण करेगा, ऐसा बोला। ஒரு சகோதரன் இப்படியாக என்னிடத்தில் சொன்னார்கள், இரவு முழுவதும் நீங்கள் தேவனிடத்திலே ஜெபம் செய்யுங்கள், நீங்கள் அதிகாலையிலே நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று என்னிடத்தில் ஒருத்தர் சொன்னார். रात भर में नहीं सोया, प्रभु आके बात करेगा बोल के मैं नहीं सोया। தேவன் இரவு நேரங்களில் என்னோடு பேசுவார் என்று நான் இரவு முழுவதும் விழித்து கொண்டிருந்தேன், தூங்காமல் இருந்தேன். தேவன் என்னோடு பேசுவார் என்று நான் அப்படியாக நினைத்து கொண்டு ஒரு நாள் முழுவதும் அப்படியாக கழித்தேன். 10, 11, 12, 1 बजे तक नहीं सोया, उसके बाद सो गया माल 11 மணியானது, 12 மணியானது, 1 மணியானது, அதுக்கு பிறகு என்னால் முழித்திருக்க முடியல. நான் எப்படி தூங்கினேன் என்று எனக்கே தெரியல, தூங்கிட்டேன் அந்த நாளில். तो दूसरा दिन जो मॉर्निंग में मैं बोला, भाई मेरे साथ कोई भी बात नहीं किया तो मैं ग्रहण नहीं करेगा, ऐसा बोला। அப்படியாக அந்த நாள் இரவு முழுவதும் நான் விழித்திருந்து நான் தேவன் என்னோடு பேசுவார் என்று நான் விழித்து கொண்டிருந்தேன். ஆனால் யாருமே என்னிடத்தில் பேசலை என்று அந்த சகோதரனிடத்தில் நான் போய் சொன்னேன். அவர்களும் அப்படியாக என்று கேட்டார்கள். लेकिन अंत में क्या हो गया, ग्रहण करने के लिए मेरे को ब्रदर लोग ने पूरा वो लोग बोला आप ग्रहण करने के लिए सही है तो आपको ग्रहण कराएगा बोल के। अभी जो सेवा ख़त्म हो गया, जो फ्राइडे सेवा होता था ख़त्म हो गया। 4 बजे के बाद वो लोग एल्डर लोग पूरा इकट्ठा होकर मेरे को सेंटर में बैठा के अभी आप ग्रहण करेगा, ऐसा बोला, एक्सेप्ट करेगा प्रभु को, ऐसा बोला। இப்படியாக நான் அந்த 2-3 வாரங்கள் மறுபடியும் சென்ற பிற்பாடு அந்த சபைக்கு நான் எப்போதும் வெள்ளிக்கிழமை தோறும் செல்வதுண்டு. அப்படியாக நான் சென்றேன். ஒரு நாளிலே வெள்ளிக்கிழமை ஒரு 4 மணி வரை நான் இந்த சபையிலே இருந்தேன். அப்பொழுது எல்லா சபை காணிக்கை எல்லாம் சபை முடிந்து விட்டது. அங்கே உள்ள மூப்பர்கள் 4-5 பேர் அங்கே இருந்தார்கள். நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா என்று கேட்டார்கள். ஏற்றுக்கொண்டு அங்கே என்னை சுற்றி இருந்து கேட்டார்கள். அப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் அவர்களிடத்தில் சொன்னேன். तो बाद में क्या हो गया, मैंने जो ग्रहण करने के लिए जब घोटा टेका तो एक जो सत्यराज भेना जो एल्डर्स ने बोला आपका कुंडल खोल के आओ गए। இப்படியாக நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ உன் கழுத்திலே போட்டிருக்கிற அந்த கம்மலை எல்லாம் கழட்டி கொண்டு வா என்று அங்கே உள்ள சத்யராஜ் பிரதர் என்னிடத்தில் சொன்னார்கள். जब तक संसार का कैदी है तब तक हम लोग प्रभु को ग्रहण नहीं कर सका, ऐसा बोला। இப்படியாக நீ கழுத்தில் காதிலே அந்த கம்மல்லாம் போட்டிருந்தால் நான் உன்னை சபைக்குள்ளாக விட மாட்டேன், ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். तो उसने एक वचन देखा मेरे को, ஒரு வசனம் எனக்கு கிடைத்தது அந்த நேரத்தில். प्रभु आग है भस्म करेगा बोला। प्रभु आग है, जीसस आग फायर है, भस्म करेगा, ऐसा बोला। ஆண்டவர் ஒருவர் தான் அவர் நம்மை எரித்து விடுவாரா என்ற ஒரு வார்த்தை என்னிடத்தில். Hebrews 12 last verse, last எபிரேயர் 12 கடைசி வசனம். பட்சிக்கிற அக்னியா இருக்கிற அந்த வார்த்தை என்னோடு பேசினது. अरे प्रभु भस्म करने आग है तो मैं क्यों ग्रहण करेगा, अरे मेरे को पूरा कांपने लगा, मैं तो डर लग गया, अरे मैं आग में नहीं जाने का, मैं वो जो फायर में नहीं जाएगा, ऐसा बोला। தேவன் பட்சிக்கிறவர் என்றால் நான் ஏன் எப்படி அவரிடத்தில் நான் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் என்னுள்ளே வந்துவிட்டது. அவர் பட்சிக்கிறவர் என்றால் நான் எப்படி அவரிடத்தில் நான் செல்ல முடியும், என்னை பட்சித்து விடுவாரே என்று ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துவிட்டது. तो उसी टाइम मैंने क्या किया, डिसीजन किया कि मैं आग में जाना पड़ेगा, अभी जाएगा, मैं ग्रहण करेगा, जो सभी करके एक्सेप्ट करेगा बोल के मैं अंदर से बोल के मैं गुंडा में जाएगा। இப்படியாக எப்படிப்பட்ட தேவனாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாக நான் ஒப்பு கொடுத்து நான் ஏற்றுக்கொண்டேன். तो उस टाइम क्या बोला कि भाई तुम अभी रेडी हो, क्योंकि तुम अभी जब प्रभु को एक्सेप्ट करेगा तुमको परीक्षा आएगा, जांच आएगा, बहुत समस्या आएगा, तुम खड़ा हो सकेगा, ऐसा बोला। இப்படியாக நான் இந்து மதத்திலிருந்து நான் கிறிஸ்தவனாக மாறுவதனாலே நீ முழுமையாக நீ ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருப்பாயே என்று அங்கே உள்ள விசுவாசிகள் என்னிடத்தில் கேட்கிறார்கள். இது இப்படி நீ செய்தாய் என்றால் உனக்கு பலவிதமான ஆபத்துகள் நேரிடும், பலவிதமான பொல்லாப்புகள் இடுக்கண்கள்லாம் வரும், நீ அதை நீ சகித்துக்கொள்வாயே என்று கேட்டார்கள். अंत में क्या हो गया, 2010 जो फरवरी का महीना था, उस टाइम 28 4 बजे 4 o'clock मैंने प्रभु को एक्सेप्ट किया। 2010 फरवरी பிப்ரவரி மாதம் 2010ஆம் ஆண்டிலே நான் ஒரு 4 மணி அளவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன்.
जो प्रभु को ग्रहण किया तब मैं अरे इतना खुश हो गया अंदर से, मेरे को मालूम नहीं वो शांति किधर से मिला वो मालूम नहीं। जब मैं प्रभु को एक्सेप्ट किया அப்படியாக நான் முழுமையாக நான் அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு மனத்தன்மை காணப்பட்டது. எனக்குள்ளே நல்ல ஒரு சாந்தமான மனம் இருந்தது, நல்ல சந்தோஷம் காணப்பட்டது. सब भाई लोगों ने मेरे को गला मिलाया कि अब भाई तुम हमारा परिवार हो गया बोल के मैं इतना खुश हो गया, मैं इतना खुश हो गया उस टाइम। மிக மிக சந்தோஷம் அடைந்தேன் அந்த நேரத்தில். இப்படியாக நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய் என்று சக விசுவாசிகள் என்னிடத்தில் வந்து பேசினார்கள். அது எல்லாம் மிக மிக எனக்கு சந்தோஷமாக ஆச்சரியமாக காணப்பட்டது. तो मैं रूम पे गया और मेरे को कोई किसी ने नहीं बोला कि बाल काटने के लिए नहीं बोला, और ये जो रिंग उतारने के लिए नहीं बोला, और ये जो चेन था पूरा ये 2-3 चेन था वो उतारने के लिए कोई भी नहीं बोला। लेकिन मेरे को अंदर से अरे मैं ऐसा आदमी मैं प्रभु का घर में नहीं जा सकेगा बोल के मैं पूरा आपसे आप में बाल काटा और वो चेन भी उतारा और वो जो रिंग था पूरा उतार के मैं चेंज हो गया दूसरा। मैं उस टाइम कपड़ा भी दूसरा ही जो पूरा टाइट वाला ऐसा पहनता था। அந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு சென்ற பிற்பாடு இப்படியாக எனக்கு பெரிய முடி வைத்திருந்தேன் என்று சொன்னேன், கையில் ஃபுல்லாக மோதிரங்கள் போட்டிருந்தேன் என்று சொன்னேன். இப்படி நம்ம தேவனுடைய வீட்டுக்கு போகக்கூடாது என்று நான் என்னுடைய ரூமில் உள்ள ரூம்மேட் யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு அந்த ஒரு எனக்கு இப்படி செல்லக்கூடாது, தேவனுடைய வீட்டுக்கு இப்படி செல்லக்கூடாது என்று நானே நினைத்து கொண்டு இப்படியாக நான் எல்லா வீட்லையும் என்னுடைய உடைகள் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டான உடை உடுத்திருப்பேன், ரொம்ப ரொம்ப டைட்டாக போட்டிருப்பேன். இப்படிலாம் நாம் தேவனிடத்தில் செல்லக்கூடாது என்று அப்படியாக உடை முதல் என்னுடைய முழு சரீரத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் மாற்றிவிட்டேன். तो जब मैंने प्रभु को एक्सेप्ट किया उसी टाइम से मेरा जीवन परिवर्तन प्रभु ने कर दिया। இப்படியாக நான் தேவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தேன் என்னை. तो मैं सिगरेट का डब्बा उसके बाद मैं टच भी नहीं किया। அதற்கு பிற்பாடாக நான் சிகரெட் டப்பாவை நான் தொட்டது கூட இல்லை. और वो जो कार्ड पत्ती था वो कार्ड पत्ती भी मैं गलने छोड़ दिया। சூதாட்டம் செல்வதும் இல்லாமல் நான் அதில் முற்றிலுமாக நான் அதிலிருந்து விலகிவிட்டேன். और वो कैरम बोर्ड का जो बोर्ड में जो भी था मेरा नाम लिखा था, जो भी बोर्ड में मेरा नाम लिखता था नहीं लिखा था। கேரம் போர்டில் ஆடும்போது அதில் போர்டில் எல்லாத்துலேயும் என்னுடைய பெயர் எழுதி வைத்திருப்பேன். அதை எல்லாத்தையும் நான் அழித்து விட்டேன். वो भी छोड़ दिया। அதையும் நான் விட்டு விட்டேன். கேரம் போர்டு விளையாடுவதில் நான் விட்டு விட்டேன். तो मैं दूसरा हफ्ता किया उधर चर्च में गया तो मैं आगे में आ गई, इधर आगे में आके बैठा। நான் சபைக்கு சென்ற பிற்பாடு நான் முதல் வரிசையில் நான் வந்து உட்கார்ந்து விட்டேன். और जो एल्डर्स ब्रदर था और वो लोग ब्रदर लोग पूरा मैसेज दिया सब दिया। लास्ट में मेरे को पूछा था भाई आप कौन है, नए आदमी को आपको परिचय दो ऐसा बोला। இப்படியாக அந்த நாளிலே சபையெல்லாம் முடிந்த பிற்பாடு என்னுடைய பெயரை சொல்லி நீ சகோதரனை நீ யார் என்று சபையிலே அவர்கள் கேட்டார்கள். அவையதாக இருக்கிறா என்று கேட்டார்கள். अरे ब्रदर मैं न्यू आदमी नहीं मैं हूँ बोल के मैं उठ गया तो अरे वो लोग सब गंग पड़ गया। अरे यार ये भाई ऐसा परिवर्तन हो गया, प्रभु ने ऐसा परिवर्तन किया बोल के वो लोग गंग पड़ गया। இப்படியாக நான் எல்லாம் சேவை செய்து முடியெல்லாம் வெற்றி புதிதாக காணப்பட்டதுனால அவர்கள் எனக்கு என்னை கண்ட போதிலும் அடையாளம் காண முடியாமல் இருந்தது. முடிந்த பிற்பாடு நீ தானே அந்த சகோதரன் என்று கட்டி அணைத்து கொண்டார்கள் என்னை. तो उसके बाद मेरा आत्मिक जीवन जो शुरू हो गया, जो आत्मा का जो என்னுடைய ஆத்மீக ஜீவியம் வளர்ச்சி பெற்றது. और प्रभु ने मेरे को जीवन में बहुत कुछ काम किया है, बहुत कुछ काम किया है, बहुत सा बड़ा काम किया है। क्योंकि मैं जब भी जो प्रभु को ग्रहण किया तो मैं डेली जो फ्राइडे भी जाता था, ट्यूसडे भी प्रे मीटिंग में जाता था, थर्सडे बाइबल स्टडी में भी जाता था, और जो भी मीटिंग था जो सब में मैं जाता था। தேவனை தேடுவதில் நான் மிக மிக வாஞ்சி உள்ளவனாக காணப்பட்டு விட்டேன். வெள்ளிக்கிழமை தோறும் முதலில் சென்று கொண்டிருந்தேன். அதன் பிற்பாடாக வியாழக்கிழமையிலே செவ்வாய்க்கிழமையிலே தேவனை தேடுவதில்லை, தேவனுடைய சபைக்கு செல்வதில்லை நான் வாஞ்சி உள்ளவனாக அதில் பங்கு பெறுவதில்லை வாஞ்சி உள்ளவனாக காணப்பட்டு மாறிவிட்டேன். तो अभी वो बताने के लिए तो टाइम तो खत्म हो गया। இப்படிப்பட்ட சாட்சியை நான் உங்களுக்கு முன்பாக கூறும்படியாக தேவன் உதவி செய்தார். अभी क्योंकि मैं अंतर करना पड़ेगा क्योंकि टाइम बहुत हो गया। अभी वो बोलने के लिए बहुत मेरे को प्रभु ने इतना वो जो अद्भुत काम किया कि मेरा जीवन में जब मैंने प्रभु को ग्रहण किया तो मेरा जीवन में प्रभु ने ऐसा काम किया कि जो मैं भी दम पड़ गया और मैं भी जो हो गया। मेरा जीवन देख के बहुत भाई लोग भी मेरे जो अरे मैं भी ग्रहण करेगा बोल के मेरा जो दोस्त लोग था वो जो और भी मेरे साथ पता करता था, ताश करता था,
एक भाई तो मेरे साथ गया के मेरा भी जीवन परिवर्तन होना चाहता हूँ बोल के मैं एक जाके ग्रहण किया वो भी तो एक्सेप्ट किया। இப்படியாக நான் தேவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடாக இன்னும் நான் சொல்லுவதற்கு இன்னும் அதிக நேரம் இல்லாதனால நான் முடித்துக் கொள்கிறேன். என்ற போதிலும் நான் இப்படியாக நான் மாறிவிட்ட பிற்பாடு எனக்கு என்னோட அருகமையில் இருந்த சகோதரர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நீ இப்படி மாறிவிட்டாய், நானும் வருகிறேன், உன்னுடைய தேவன் யார் என்று எனக்கும் காண்பி என்று பலர் என்னிடம் கேட்டதுண்டு. तो प्रभु ने मेरे को समय दिया तो उसके बाद मैं आप लोग को टेस्टमनी सुनाएगा कि प्रभु पाने के बाद में प्रभु को एक्सेप्ट करने के बाद में कितना समस्या आया, परीक्षा आया, मुश्किल आया, लेकिन प्रभु ने मेरे को इतना बड़ा काम किया, अद्भुत काम किया, क्योंकि उसको जो हम लोग विश्वास करता है वो हम लोग का जीवन में उतना ही काम करेगा. இப்படியாக இன்னொரு நாளிலே நான் முழு சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் எப்படியாக என்னுடைய ஜீவியத்திலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடாக என்னென்ன காரியங்களை செய்தார், அற்புதமான அதிசயங்கள் ஆன காரியங்களை என்னுடைய ஜீவியத்திலே நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நான் முழுமையாக கூறுகிறேன். हम लोग का काम है छोटा सा विश्वास करने का बस. நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு சிறிய விசுவாசம் தேவனிடத்தில் நாம் வைக்க வேண்டும். சிறிய விசுவாசமே நாம் தேவனிடத்தில் வைக்க வேண்டும். लेकिन वो हमारा जीवन में अद्भुत काम करेगा. சிறிய விசுவாசத்தினால தேவன் பெரிய விதமான மாற்றங்களை நம்மளே கொண்டு வருவார். और यही बात जो विश्वासी लोग का जीवन में होना चाहिए, क्योंकि प्रत्येक का जो टेस्टमनी है होना चाहिए, क्योंकि प्रभु पाने से हम लोग आगे पहले का समय कैसा था और प्रभु ने हम लोग को जो प्रभु यीशु ख्रीष्ट ने हम लोग को कैसा जो परिवर्तन किया वो हमारा जीवन में होना ही पड़ेगा. இப்படியாக நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பழைய மனுஷனுடைய சுபாவத்திலிருந்து நாம் இப்பொழுது எப்படி காணப்படுகிறோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இப்படியாக என்னை மாற்றின தேவன் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். तो अभी इसी में एंडिंग करता हूँ क्योंकि समय अभी पूरा हो गया. तो प्रभु ने समय दिया तो फिर भी आप लोग को ये टेस्टिमनी कंटिन्यू करेंगे. இதோடு நான் என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கூடுமானால் இன்னொரு நாளிலே முழு சாட்சியை தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நேரம் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.